Taste the Daily. இது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், பிரதமர் நரேந்திர மோடி 7வது முறையா தமிழகம் வந்திருக்கிறார். சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை அணிவகுப்பு பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த மாதிரியான பேரணி இந்த வரும் மக்களவை தொகுதியில் வரும் மக்களவை தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு கைகூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? பொதுவாக சாலை பேரணிகள், இந்த ரோட் ஷோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுப்பதில்லை என்பதுதான் எனது அனுபவம். இருந்தாலும் வட இந்திய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மாதிரியான பெரிய தலைவர்கள் வரும்போது இது ஒரு மரபாகி விட்டது. உண்மையில் பார்த்தால் நாம் கூட்டத்தை திரட்டி கொண்டுதான் வர வேண்டும். காரணம், இப்போது நடைபெறுகின்ற இந்த அணிவகுப்பு நடைபெறுகின்ற இந்த இடத்திலே சாதாரண மக்கள் வருவதற்கான வழி இல்லை. இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள், பண்டிகை நாள். எனவே இது ஒரு வகையில் பார்த்தால் மக்களுக்கு இடைஞ்சல். ஆனால் வேறு வழியே இல்லை. பிரபல தலைவர்கள் வரும்போது அவர்களால் எல்லா இடத்திற்கும் போய் ஸ்ட்ரீட் கேம்பெயின் செய்ய முடியாது. எனவே அனைவரையும் ஒரு இடத்தில் திரட்டுவது அல்லது எல்லா வேட்பாளர்களையும் ஒரே இடத்தில் திரட்டுவது என்பது ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த மரபை பிரதமரும் பின்பற்றுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இதனால் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வாக்கு சதவீத உயர்வு அதெல்லாம் வருவதற்கான வழி இல்லை. காரணம், பேரணியை பார்ப்பதற்கு, இந்த ரோட் ஷோவை பார்ப்பதற்கே ஆட்களை அழைத்து கொண்டுதான் வர வேண்டும். அதை விட்டு வேறு வழி இல்லை. எப்படி பெரிய பெரிய கூட்டங்கள் போடுகிறோமோ அப்போது நம்ம ஆட்களை அழைத்து கொண்டுதான் போகிறோம். ஒரு காலகட்டத்திலே கூட்டத்திற்கு சைக்கிள் எடுத்துக்கொண்டு போனதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரிய நகரத்தை விட்டு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி பெரிய தலைவர்கள் கலந்து கொள்கிற மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதால் வாக்காளர்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை. ஆனால் டிவி உலகம் இன்றைக்கு படக்காட்சி தேவைப்படுகிறது. பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கு இந்த படக்காட்சி எத்தனையோ லட்சம் மக்களை, கோடி மக்களை சென்று அடைகிறது. இப்படியான அனுகூலங்களைத்தான் இதிலே அவர்கள் அடைகிறார்கள். மற்றபடி நேரடியாக ஓட்டு சதவீத உயர்வு என்பது இல்லை என்பதுதான் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஷாம். Taste the Daily.